respected director, sir, each producers, my co-artists, assistants, associates, makeup artists. No, sir, this is the time to remember everyone together. எல்லார்கிட்டையும் கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ கசுராஜா சார், each one, like, I'm so happy to see everyone together because shoot அன்னைக்கு பார்த்தப்போ only few artists கூட தான் எனக்கு combination scenes இருந்துச்சு. But the true magic, I saw it on the screen. Thank you, sir, for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. Thank you, everyone. Thank you. Each one, like, I'm so happy to see everyone together because shoot அன்னைக்கு பார்த்தப்போ only few artists கூட தான் எனக்கு combination scenes இருந்துச்சு. The true magic, I saw it on the screen. Thank you, sir, for that. And எனக்கு இப்போ when I came and sat, எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then like sitting here for the success meet, which is God. Thank you so much. Thank you, everyone. Thank you. Each one, like, I'm so happy to see everyone together. கூட தான் எனக்கு combination scenes இருந்துச்சு. The true magic, I saw it on the screen. எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து ஊடக நம்ம பத்திரிகையாளர் அவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். புதுசாக நடித்து வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். எங்களது ஃபஸ்ட்டு படம் பறந்து போ, அதுவும் ரொம்ப நல்லபடியாக சக்ஸஸாக நல்லா பண்ணிச்சு. படமும் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பறந்து போ. அதே மாதிரி ரெண்டாவது படம் ஹபிபி. ஸோ செகண்ட் படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நாங்கள் உடனே பண்ணோம். இந்த படமும் நான் அன்றைக்கே சொன்னேன் ஆடியோ லான்ச்சில், நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மீடியாவில் சொன்னேன். அதே மாதிரி ஸோ நீங்களாம் நல்ல இடத்துல எழுதியிருக்கீங்க எல்லாம் இந்த படத்தை. ஏன்னா இப்போ கொஞ்சம் கடைசி வயசு கம்மியாக இருக்குது, இருந்தாலும் இந்த மறுபடியும் நீங்கள் எழுதிங்க நம்பிக்கை இருக்குது. எல்லாத்தையும் ரீச் பண்ணிங்கன்னா இது இன்னும் நிறைய சக்ஸஸ் வரும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு இவர் சுரேஷ் காமராஜனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தை என்கிட்ட சொன்னார். ரெண்டாவது ராம் சார், அவருக்கு ஒரு தேங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வீராகவன் சார், அப்புறம் ராகுல் சார்கிட்ட சொன்னேன், அவரும் ஓகே. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சாரோட அசிஸ்டண்ட், அவரும் ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. சுகுமாரன், இவங்களாம் இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவ்வளோ ஒரு இதாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். எங்கள் அடுத்த படத்துக்கும் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த படம் ஒரு நல்ல படமாக கொடுக்குறோம். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. அது ராகுல் சார்கிட்ட சொன்னேன், அவரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சாரோட சுகுமாரன், இவங்களாம் இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவ்வளோ ஒரு இதாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். நாங்கள் அடுத்த படம் ஒரு நல்ல படமாக கொடுக்குறோம். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. ராகுல் சார்கிட்ட சொன்னேன், அவரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். நம்ம ராம் சாரோட சுகுமாரன், இவங்களாம் இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் அடுத்த படம் ஒரு நல்ல சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். நம்ம இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நிறைய
சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். நம்ம ராம் சங்கர் இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நிறைய சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். இது பின்னாடி நிறைய பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணோம். அனைவருக்கும் உங்களை வணக்கங்கள். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய எனது அருமை எல்லா சொந்தங்களுக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கம். எனக்கு என்னென்ன தெரியாது, பல மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். பல மேடைகள் பேசி வருகின்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், சார் டைமு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பார்த்து ஷார்ட்டாக பேசிடுங்க. என்னென்ன தெரியல, இன்றைக்கும் அதே தான் நடந்துக்குதுங்க. நான் அதிகமாக பேசுவதில்லை, பேசுவதற்கு பெரியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இந்த இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஹபீபி என்கின்ற இந்த திரைப்படத்தை மக்களிடத்திலே எல்லோரிடத்திலையும் கொண்டு போய் சேர்த்து இது ஒரு வெற்றி படமாக மாற்றிக்கொண்டிருக்கும் என் அருமை உறவுகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் எல்லா உறவுகளுக்கும் என்னுடைய அடியாழ்ந்த மனத்திலே இருந்து என்னுடைய நன்றியை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன். அப்புறம் இங்கே வருஷம் சொல்லணும், நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக என்னுடைய இயக்குனர் கரம் பிடித்து அழைத்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். நேரம் இல்லை, நேரம் போதவில்லை. மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றியை நான் இங்கே சமர்ப்பிக்கின்றேன். அப்புறம் இங்கே வருஷம் சொல்லணும், நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக என்னுடைய இயக்குனர் அழைத்து நிறைய விஷயங்களை கற்று நேரம் இல்லை, நேரம் போதவில்லை. மேடையில் வீட்டிற்கும் ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் குழுமியிருக்கும் பத்திரிகை அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் கண்ணிலையும் பசி மயக்கம் தெரியுது. எப்போ எங்களை விடுவீங்க அப்படிங்கிற ஒரு கெஞ்சலும் தெரியுது. ரொம்ப ரொம்ப நெகிழ்வான ஒரு மேடை. ஏன்னா கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை திமிங்கலங்களை சந்தித்தாய், கடலில் எத்தனை சூறாவளியை சந்தித்தாய் என்பது முக்கியமில்லை.
கப்பலை கரையில் கொண்டு வந்து சேர்த்தாரா என்பதே வரலாறு. நாங்கள் கப்பலை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். கலங்கரை விளக்கமாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் உங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை ஒரு ஒளியாக எங்களை வழிநடத்திருக்கிறது. இதுல இந்த டீம்ல இன்னும் ரொம்ப அபரிதமான டேலண்டான நிறைய நண்பர்கள் விடுபட்டிருக்கிறாங்க. உதிரி விஜயகுமார், இஸ்மத் பானு, ரேகா, கொஞ்சம் பேர்கள் விடுபட்டிருந்தாலும் நீங்க பின்னாடி மேடையில் வந்து நின்றுக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு. 110 வருடமான அந்த சினிமாவில் இது என்னோட முதல் படமாக இருக்கணும்னு விரும்பினேன். இது எனக்கு இந்த மேடை வந்து பிரசாத் மேடை பழசு, ஆனால் இந்த உணர்வு வந்து புதுசாக இருக்கு வந்து. ஏன்னா என் வாழ்க்கையில் 20 வருஷத்தில் நான் ஒரு நன்றி நவிழல் விழாவை முதல்ல பார்க்குறேன் வந்து. என்னுடைய வாழ்க்கையில் என்னோட கைகளை பிடித்து கொண்டு இப்படி ஒரு படம் செய்து விட்டீர்கள் என்று கண்ணீர் மல்க என்னை ஆற தழுவி கொண்டு தேம்பி தேம்பி அழுவும் ரசிகர்களை முதலில் பார்க்கிறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்று ஒரு பெரிய கூட்டம், ஒரு நம்பிக்கை வார்த்தை சொல்கிற கூட்டத்தை நான் இப்போது முதலில் பார்க்கிறேன். கஸ்தூரி ராஜா இன்னும் ஒரு பழம்பெரும் அனுபவம் கொண்ட ஒருவர். என்னை குரு என்று சொல்ல எனக்கு கொஞ்சம்
அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு, இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி அண்ணன் பாண்டிய வந்த பிறகு நம்ம ஏதோ நீங்கள் தம்பிங்களா அண்ணங்களா எங்களையும் கொஞ்சம் போடுங்க, அவ்வளோதான் ரிக்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறேன். இந்த விழாவினுடைய நாயகன் தர்புகா சிவா இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்கணும். பாரதியார் கவிதைகளில் அவரே ராகம் எழுதிடுவார். பாரதியார் கவிதைகளில் அவரே ராகம் எழுதிடுவார், தாளமும் அவரே எழுதிடுவார். இந்த பாட்டு, இந்த ராகம், இந்த தாளம்னு போட்டிருப்பார் பாரதியார். அப்படி இசையமைக்கப்பட்டதா இல்லை நீங்கள் வேற தாளம் வேற ராகத்தில் இசையமைச்சிருக்கீங்களா? நீங்க வேற ஒண்ணு பண்ணிருக்கீங்க. ஓ சரி சரி சரி. ஏன்னா பாரதியார் அந்த அளவுக்கு துல்லியமா தான் அவர் கவிதை எழுதுவாரு. பட் அந்த ராகத்தையும் நீங்க ஒரு தடவை பாடி காட்டணும். அந்த ராகம் அவர் சொன்ன ராகம் என்ன, நான் என்ன ராகத்தில் பண்றேன் இல்லை சார், அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அடுத்ததுல எதையாவது ஒன்று செய்யுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஆமா, வெற்றி விழாவில் ரைட்டு அண்ணன் சொன்ன மாதிரி இருக்கு. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அண்ணன் கவிதா பாரதி சொன்ன மாதிரி இது விவாதமே பண்ணல, உரையாடல் தான் பண்ணுது. அதுதான் போன தடவை தயாள் சொல்லியிருந்தார். ஒரு உரையாடலை ஆரம்பிச்சு வைக்கிறது. ஏன்னா எந்த குற்றமும் இன்னைக்கு நம்ம குற்றம் நினைக்கிறது பிற்காலங்களில் அது குற்றம் இல்லாமலும் போயிடலாம். எல்லா குற்றவாளிகளும் ஏதோ ஒரு தேவைக்கு தான் குற்றம் பண்றாங்க. இப்ப திருட்டு பண்றதாக சொல்லப்படுது. இதுல திருட்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஏழ்மையினுடைய வன்முறை, ஏழ்மை ஏற்படுத்திய வன்முறை தான் திருட்டு இல்லையா? இல்லைன்னா ஏன் திருட போறான்? திருட்டுக்கு ஒரு நியாயம் என்ன சொல்லுதுன்னா ஏழ்மை தான், வேற எதுவுமே இங்க காரணமா இருக்க முடியாது. என்னன்னா ஒரு நம்ம என்ன சொல்றது, ஒரு ஒரு திருடன், அந்த திருடன் என்ன பண்ணுவான், ஒரு அவனுடைய மகனை திருடன் ஆக்கணும்னு அவன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கும். பொண்டாட்டி சொல்லும். உடனே அந்த பொண்டாட்டி அவன் ஏத்துக்க மாட்டான். திருட்டுன்னா சாதாரணமா நினைக்கிறேடி, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் நீ வாதியார் வேலை, இந்த டாக்டர் வேலை, வக்கீல் வேலை மாதிரி கிடையாது. இது பயங்கரமான ஒரு நுணுக்கமான வேலை. திருடு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான திருட்டு பையன்ட்டு, அவன் சீக்கிரமா திருட முடியுமா அப்படின்னு அவன் பொண்டாட்டிக்கிட்ட அது முடியாது, இது ரொம்ப திறமையான தொழில் சொல்லிட்டு இருப்பான். கடைசியா வேற வழி இல்லை, அவனுடைய மனைவியினுடைய வேண்டுகோள் எனக்கு அவன் பையனும் நான் திருட வைக்கிறான், திருட வரான்டுவான். சரின்ட்டு அவனுக்கு பயிற்சி தருவான். பயிற்சினா டேய் முதல் பயிற்சி எந்த வீட்டில் திருடலான்னு முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்வான் திருடன். உடனே அவன் போய் அந்த பையன் போய் பல நாள்கள் அப்படியே அலைஞ்சு கிளைஞ்சு ஒரு நாள் சொல்லுவான் அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த வீட்டில் திருடலான்னு நினைக்கிறான்னா அவன் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாள் வீடு பூட்டி இருக்கு, கொஞ்சம் தனியாக இருக்கு, அடுத்து பின் வாசலும் இருக்கு நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கு, இந்த மாதிரிலாம் பல காரணங்கள் சொல்லுவான். அப்பா சொல்லுவாரு, பரவாயில்லடா திருட்டினுடைய ஆரம்பத்தில் ஓரளவு நீ புரிஞ்சு வச்சிருக்க, உனக்கு திருட்டு கண்டு தரேன்ட்டு அவனை அழைச்சிட்டு போவான். ஒரு நாள் திருட அழைச்சிட்டு போய் 2 பேரும் வீட்டுக்குள்ள போவானுவேன். போயிட்டு டேய் தர்றா அங்கே தர்றா இங்கே தர்றான்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அவன் அங்கேருந்து போவான் பாருங்க. அப்போ எல்லா கதையும் பூட்டிட்டு இவன் எஸ்கேப் ஆயிடுவான். அப்பா பையனை வீட்டுக்குள்ள வச்சுட்டு இவன் எஸ்கேப் ஆயிடும். அப்பா எஸ்கேப் பண்ணாலும் இவன் என்னடா இது நம்ம பூட்டிட்டு ஓடிட்டானேன்னு அப்பா அப்பான்னு கத்துவான். இவன் உள்ள மாட்டிக்கிட்டா இவன் டப்புன்னு தட்டின உடனே அங்க என்ன இருக்கிற பக்கத்து தெருவுக்காரன் வீட்டுக்காரன் வீட்டை சூழ்ந்துருவானு. இப்ப அப்பக்காரன் ஓடிட்டா இப்ப அப்பங்காரன் வீட்டுல போய் எங்கங்க பையனை பொண்டாடி கேட்பா. இல்ல அவனுக்கு தொழிலாம் கட்ட மூட்டெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன், வந்துருவான்னு சாப்பாடு சொல்லுவான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் ஓடி வருவான். ஓடி அம்மா என்ன மாட்டி விட்டான்ட்டான் அம்மா, இவன் ஆச்சா போச்சா அப்பனை திட்டுவான். இப்ப அப்பா சிரிப்பான், கை தட்டுவான். திருடாப்பா என்னடான்னா அவன் பொண்டாட்டி கேட்பேன்னா, இல்லடி இவன் முழு திருடுக்கு தகுதி ஆயிட்டான். ஏன்னா நான் பூட்டிட்டு வந்ததே எதுக்குன்னா திருடன் என்பவன் தப்பிக்க தெரியணும் ஒருத்தனுக்கு. சரி இவன் எப்படா தப்பிக்க தெரியான்னு கேட்கும் போது என்ன சொல்லுவான், எல்லாம் துரத்துறாங்க, நான் கதவை உடச்சு கிடிச்சிட்டு ஓடி வந்தா ஒரு இடத்துல ஒரு கிணறு இருந்திருக்கும். கிணறுல சோப் போடுறதுக்கு ஒரு பெரிய கல் வச்சிருப்பாங்க எப்போதுமா. அந்த கல்லை தூக்கி டமால்னு கிணத்துல தூக்கி போட்டுருவான். போட்டுட்டு இவன் ஓடிடுவான். இப்ப ஊர் மக்கள்லாம் ஓடி டமால்னு சட்டம் கட்டிச்சல, அந்த கிணறு வேற அப்படி இப்படி தண்ணி வந்துகிட்டு இருந்தாலும் இது உள்ளதான்டா திருடன் குதிச்சிருக்கான்ட்டு எல்லா ஊருக்காரனும் அதுல குதிச்சு தேட அனுப்பானுவான் திருடனை. இவன் எஸ்கேப் ஆயிடுவான். இது ஒரு ஐடியாவும் அவன் சொல்லுவான். அப்படி
திருட்டுக்கே வந்து இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னா இவன் திருட்டு ஒருத்தன் மாட்டிக்கிட்டான், அவன் எதுக்காக திருடினான் அல்லது எதுக்காக கொலை பண்ணான் அப்படின்ற விசாரணை வந்து சாட்சியின் மூலமாகவும் அல்லது அவங்ககிட்ட இருக்கின்ற முன்னாடி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற வச்சுதான் முடிவு பண்ணுது. இல்லாம கூட போகலாம். அப்படி ஒரு விஷயத்தை மிகச்சிறந்த முறையில் ஒரு விவாதமாகவும் உரையாடலாகவும் இந்த படம் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு நியாயமா இருப்போம். ஆனா என்ன பண்ணுவோம்னா ஒருத்தனை திட்டிகிட்டே இருப்போம், ஏன்னா அவன் கெட்டவன், ஆனா அவன் சௌரியம் வந்துட்டான்னு வச்சுக்க நம்மள அடுத்த நாள்ல இருந்து குறைச்சிருவோம். அவன் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய நியாயமா இருக்கு. ஒரு அயோக்கிய பைய, திருட்டு பைய, அவன் சமூகத்தில் பெரிய ஆளா இருக்கான், அவனை நம்ம திட்டிக்கிட்டே இருப்போம். அவன் ஒரு நாள் நம்மளுக்கு சௌரியம் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த நாள்ல இருந்து அவனை பத்தி பெரும்பாலும் பேச மாட்டோம். இவ்வளவுதான் நம்மளுடைய நியாயம். நம்மளே ஒரு திருடம் தானே, இப்ப நல்ல மாதிரி இருந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுதான் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனுடைய தரமாக இருக்கிறது. அப்படி சூழ்நிலையில நம்மளே சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு படமா இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு இருக்கு. அதை வந்து ரொம்ப அருமையா எந்த சலனமும் இல்லாமல் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு அழகான படமா தயார் பண்ணியிருக்காரு. அடுத்தது என்னுடைய கேமராமேன் பன்னீரண்ணா மிகப்பெரிய படங்கள் பண்ணவர். அதாவது சிறுமியானெல்லாம் டைரக்டா இருக்கும்போது 5 கேமரா வச்சு 5 ஜெனரேட்டர் வச்சுக்குவாங்க, இருக்கிற லைட்லாம் தூக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க போய் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் பில்டிங்ல அடுத்த இடம் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரௌடு ஏற்றிடுவாங்க, அந்த அளவுக்கு லைட்டை ஏற்றிடுவாங்க. அப்படி ஒரு கேமராமேன் பன்னீர்செல்வம். பிரம்மாண்டமான படங்களை எடுத்ததுல பெரிய கேமராமேன்ல பன்னீர்செல்வம் ஆரம்ப காலத்துல இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தவர். இந்த மாதிரி செல்வமணி அண்ணன் அதிகபட்ச தென்னிந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கின ஒரு இன்ஸ்டியூட் டைரக்டர். அவரு அங்கிருந்து வந்தவர் இன்ன வரைக்கும் வந்து இப்படி ஒரு படத்துல அழகா பண்ணியிருக்காரு. அது வந்து சாதாரணமா அடாப்ட் ஆக முடியாது. அவ்வளவு லைட் அவ்வளவு ஜெனரேட்டர் வச்சு பண்ணவங்க இந்த காலத்துக்கும் அடாப்ட் ஆகுறாங்கன்னா அதான் பன்னீரண்ணன் மிகச்சிறந்த முறையில கேமரா பண்ணியிருக்காரு. அடுத்ததுல வந்து எடிட்டரு தம்பி அழகா வந்து தெளிந்த நீரோடை போல் ஒரு எடிட்டிங்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அண்ணன் பாண்டிய அண்ணனை பற்றி சொல்லணும்னா, பாண்டிய அண்ணன் வந்து ஸ்ரீபெரும்பூர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மட்டும் பிறக்காதா, அண்ணன் பாண்டியவும் பிறந்தவர். என்ன அடுத்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் உங்களுக்கு தெரியாது இல்ல, அந்த கோபுரம் தான் வாய்மொழி வெல்லும் கோபுரம். வாய்மொழி வெல்லும்னு அந்த தமிழ்நாட்டினுடைய அந்த சின்னத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோபுரம் தான் இருக்கு. அதனால டெய்லி அண்ணனை நினைக்காம நம்ம இருக்க முடியாது. அண்ணனை பத்தி சொல்லணும்னா அவரு மோடிக்கிட்டையும் இன்டர்வியூ எடுப்பாரு, சிதம்பரத்தில் எடுப்பாரு, எல்லா ஆளுமைகள்கிட்டையும் போய் இன்டர்வியூ எடுப்பாரு. இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் யாருக்கிட்ட வேணாலும் நேரடியாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்க முடியும் அவரால். இப்படி ஒரு ஆளுமையான ஒரு மனிதர், சாதமானிய மனிதர்கிட்டையும் அன்பா அழகா பழகிடுவார். இது எல்லாருக்கும் வாய்க்கிறது இல்லை. இன்னொன்னு இது வந்து என்ன சொல்ற மாதிரி ஜீல் நான் நினைப்பேன். எங்க அம்மா சொல்றேன் வந்து சென்மத்தில் ஊர்னது செருப்பாக அடிச்சாலும் போகாதான்னு எங்க அம்மா. சில விஷயங்கள் நம்ம பிறப்பிலே வரும், அது நம்புறீங்களோ நம்பலையோ. சில விஷயங்கள் வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம், சிலது நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். அது அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சாதாரணமா பழகுவாருங்க. அதாவது ஜெயகாந்தன் சொல்ற மாதிரி விஸ்வரூபம் என்பது நீ என்ன பார்க்கறதுல நான் காட்டுறது இல்லைன்னு. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுறது இல்லை, நீங்க என்ன பார்க்கறதுன்னு. என்னை விஸ்வரூபம் நீ பாரு. அப்படி அண்ணன் யாருக்கிட்டையும் அந்த விஸ்வரூபத்தை காட்டுவதே இல்லை. அது வந்து அந்த பயிற்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் எம்ஜிஆரை பத்தி நம்பியார் சொல்லுவார், உலகத்தில் உள்ள அதிர்ஷ்டங்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு தானாக வந்து சேர்ந்தது, அதை தாங்கக்கூடிய சக்தி எம்ஜிஆருக்கு இருந்ததுன்னு. ஒரு வெற்றிய ஒரு புகழ தாங்குகிற சக்தி இருக்குல்ல, அது சாதாரண கிடையாது. அது கடவுளுடைய சக்தி. அது கடவுள் ஏன் கல்லா வச்சிருக்கான், அது புகழை ஏற்றுக்க கூடாது. ஒரு மனிதனை நீங்க கடவுள் ஆகிட்டீங்கன்னா அவன் ஆட ஆரம்பிச்சுவான். அதனாலதான் கடவுளை வந்து கல்லாகவும் கடவுளை வந்து ஒரு உலகமாகவும் வச்சிருக்கிறது இல்லையா, அல்லது மரமா வச்சுக்கலாம். அதெல்லாம் புகழை ஏத்துக்காது. நீ தண்ணி ஊத்தினாலும் ஒரு மரம் உனக்கு நிழல் தரும்,
பழம் தரும். நீ தண்ணியே ஊத்துல அது யாருமே தெரியாதனாலும் உனக்கு பழமும் நிழலும் ஒரு மரம் தரும். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அண்ணன் வந்து என்ன ரொம்ப இது எப்படி இவரால முடியுது, இது ரொம்ப புகழ்ற மாதிரி நினைக்காதீங்க, இயல்பாவே உண்மை அது. இல்லைங்க அண்ணா இன்னைக்கு அப்படிதான் இயல்பு, ஒரு மனிதனுடைய இயல்பு. அந்த அந்த இயல்பு வந்து அவருக்கு வந்து வரமாக கிடைச்சிருக்கு அவருக்கு. அது வந்து நான் நிச்சயமா அந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு 4 பெரிய மனிதனை தெரிஞ்சாலே நம்ம ஆடுற ஆட்டம் தாங்க முடியல. அவர் இவ்வளவு பெரிய மனிதர்களை பழக்கமாக வைத்துக் கொண்டு எளிய மனிதர்கள்ட்டையும் பழகிறது வந்து மிக சிறப்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நேர்கொண்டை பார்வை படம் 15 நாள் வந்து நம்ம அஜித் சார் கூட இருந்தாங்க. இவருக்கு முடிஞ்சு போச்சு. முதல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, முதல் நாள் முடிஞ்சிருச்சு. இவர் ஃபிளைட் டிக்கெட் போட்டு கிளம்பினோடனே அஜித் சொல்லியிருக்காரு, சார் இருங்க சார், நாளைக்கு எனக்கு முடிஞ்சது, ஒன்னா போகலாம், சார்ட்டர் ஃபிளைட் போகலாம். இப்போ இவருடைய உயரத்துக்கு அவர் கூப்பிடலாம், ஒன்னா போகலாம். அந்த இன்டர்வியூல சொல்றாரு, தலை அஜித் மாதிரி இவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் சார்ட்டர் போகலாம், ஆனா என்னையும் கூப்பிட்டாரு அப்படின்னு ஒரு ஆபீஸ் மாதிரி பக்கத்துல இருந்து அப்படியே ஒட்டிட்டு போக வேண்டியதுதானேன்றாருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய மனிதன் எவன் ஒருவன், இயேசு சொன்ன மாதிரி தான், எவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் உயர்த்தப்படுவான் அல்லது உயர்ந்து இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க 10 50 காசு பாக்கெட்ல போடுங்க, கலகலன்னு சத்தம் போடும். 10 500 நோட்டு வைங்க, சத்தமே போடாது. ஏன்னா அப்படி உயர்ந்த மனிதர்கள் தன்னை பெருமை கொள்வதே இல்லை. அதுக்கு நான் பார்த்த உதாரணம் வந்து நிறைய பேர்ல அண்ணன் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த பண்பை நம்ம கத்துக்கிறோம். அதோட இல்லாம இன்னைக்கு ஒரு ரகசியம் சொன்னாரு, அதை நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த கைலாசான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம அண்ணன் சாமானிய மனிதனாக இருந்து மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போனேன். நித்யானந்தா அங்கதான் இருக்காரு. ரொம்ப பிராக்டிகலா அடிப்பாரு கருத்துக்களை. அவரை நம்ம வந்து ஒரு பிலாசபரா தான் எடுத்துக்கணும், ஒரு சாமியாரெல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது. ரொம்ப எளிய மனிதர்லேருந்து அந்த உயரம் போனவர். அவர் வேலைக்கு ஒரு மனிதனை சேர்ப்பது எப்படி அப்படின்ற நுணுக்கத்தை அண்ணன் எனக்கு இன்னைக்கு சொல்லி தந்தாங்க எங்களுக்கெல்லாம். அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சீங்க. ரொம்ப புதுமையா இருந்தது அது. என்ன அதே போல அண்ணன் வந்து எப்படி இதை மைண்ட் மேனேஜ் பண்றாரு அதையும் இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஒரு பெரிய மனிதர்கள்ட்ட பழகும் போது இப்ப சிதம்பரத்தை கேள்வி கேட்கிறாருங்க. அவர் கேள்வி கேட்ட உடனே அவரு ஒரு ஓபன் பண்ணிட்டாரு. ஒண்ணு என்ன தெரியுமா, இந்த கருப்பு பணம் இருப்பாருங்க, அண்ணங்கிட்ட சொல்லிட்டாரு, பாதி வந்து நல்ல பணம், பாதி கருப்பு பணம் தான். அதுதான் இந்திய எக்கனாமி. இது ரொம்ப உலகத்திலே இந்திய எக்கனாமி வந்து ஒரு புதுமையானது. பாதி பணம் கருப்பு பணம் தான் ஒரு ஓபன் பண்றாரு. அது எந்தெந்த கருப்பு பணம்னு இவர்கிட்ட லிஸ்ட் போடுறாரு. எது கருப்பு பணம், அந்த கருப்பு பணம் எப்படி வெள்ளையாகும் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு கேள்வி நாயகன் கேள்வியை வாங்குறது அதுல புதுசா இருந்தது எனக்கு. ஒரு 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 பெரிய மினிஸ்டர் அவரே கருப்பு பணம் இருக்குதான், அதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அது எப்படி வெள்ளை பணம் ஆகுன்ற அளவுக்கு இவர்கிட்ட சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப உள்ள போய் பேசுற அளவுக்கு ரொம்ப பெரியவர். அதே மாதிரி நம்மள மாதிரி சாமானிய மனிதர்கள்ட்டையும் ரொம்ப எளிமையா பேசுற அளவுக்கும் இருக்கிறாரு. அந்த நுணுக்கத்தை நம்மளுக்கு சொல்லி தரணும். அதே போல அண்ணனை போல பல பேர் வந்து அண்ணன் உண்டாக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அண்ணனை போல் வளரட்டும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையட்டும். அண்ணன் ப்ரொடியூசரை பத்தி சொல்லணும். எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இதான் ஒரு ப்ரொடியூசருக்கு அழகு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பயாவது வருவாரு, அவரு இவர் சொல்லணும் இவர் தான் ப்ரொடியூசர்னு, இல்லைன்னா இவரே சார் நவருங்க சார். ஆனா நான் தான் ப்ரொடியூசர் சொல்ல மாட்டார், ஓரமா போயிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான தங்கமான ஒரு அண்ணன். கடுமையா படம் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதை நீங்க கேளுங்க. அவர் எத்தனை படம் எடுத்திருக்காரு, எத்தனை படம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு கேளுங்க. அதுவும் மிகப்பெரிய ஒரு வித்தை, ஒரு ரகசியம். அதையும் அவர்கிட்ட கேளுங்க. அடுத்தது மேடம், தம்பி, அப்புறம் எல்லாத்தையும் யார் யார் நடிச்சிருக்காங்களோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டெக்னீஷியனுக்கு என்ன வாழ்த்துக்கள். சீக்கிரம் உட்காரு, டைரக்டர் கைப்பற்றாரு. உங்க அனைவருக்கும் நன்றி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி. இதெல்லாம் அனுபவிக்கிறதா இல்லையானே தெரியல. அதுக்காக தான் கடைசி சீட்டில் ஓரமாக உட்காந்தேன், உங்களுக்குலாம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் வேற தூக்கி வச்சா வந்து இப்போ வந்து தர்புகா சிவா வேற கட் பண்ண முடியாது, அவர் தான் வந்து மாட்டி விட்டாங்க என்னைய. நான் அந்த விவரம் தெரிஞ்சுனேன். நான் எவ்வளோ வருஷம் இந்த வருஷத்தில் உட்காந்துருக்கேன், 27 வருஷமாக அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. முன்னாடி வந்து உங்கள்லேயே இருந்து வந்த ஒருத்தன் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது.
அன்னைக்கு வந்து நாங்கள் உள்ளே வரும்போது எல்லாமே பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எழுதிட்டு இருப்போம். அது வந்து ஷார்ட் ஹேண்ட் படிக்கலை. நான் வந்து அன்னை மாதிரி பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுகள்லாம் வந்து கடகடன்னு அடிக்கும்போது நாங்கள் வந்து எழுத்தில் வந்து எழுதிட்டு ஒரு குறிப்பான வார்த்தையெல்லாம் எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தான் வந்து டெலிவிஷன் வந்துச்சு. அப்போ டெலிவிஷன் மீடியாவுக்கும் எங்களுக்கும் பொறாமையாக இருக்கும். அவங்க வந்து அரசியல்வாதியெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது டிவி சேனல்ஸ் பேர சொல்லி அவங்கெல்லாம் வந்துடலாம் அப்புறம் கொடுப்போம். அப்போ நாங்கள்லாம் யார் இப்படின்னு சண்டைக்கு வேறு போகும். இப்போ பேப்பரும் போயிடுச்சு, கேமராவும் போயிடுச்சு, மொபைல் வந்து முன்னாடி நிற்கிது. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நிற்கிது. ப்ரெஸ் ஷோ அப்படின்னு தனியாக ஒன்று போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஷோ அப்படின்னு ஒன்று தனியாக போடுறாங்க, நடுவில் ஒரு ஷோ போடுவாங்க போல். பெரிய அளவில் டெவலப் ஆகி நிற்கிது. அதனால் கொஞ்சம் வச்சு செய்யாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனால் உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். பன்னீர் அண்ணன் வந்து கேமராமேன், அவங்களுக்கு தான் நான் வந்து முழு நன்றியை சொல்லணும். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னையும் பார்க்கும்படியாக காட்டினவர். ஏன்னா நேர்கொண்ட பார்வையோ ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் வந்து அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடித்ததுனால நமக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சிருச்சு. இதில் வந்து ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது, அது வந்து ஒரு 4க்கு 4 அறை. அதில் வந்து எவ்வளோ தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணை சிவானன் சொன்ன மாதிரி வந்து அது ஒரு சிறை அறைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 சுவர் தான். அப்போ எவ்வளோ மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பன்னீர் அண்ணன் வந்து படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையில் எடுக்கப்பட்ட விஷயம். அது வந்து அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அன்னைக்கு பார்த்தேன் கண்கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கவிதா பாரதி அவர்கள் வந்து நிறையா சொன்னாங்க. வந்து நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிர நிற்பார் அப்படின்னு. நான் ஒரு பக்கத்துலேயே தான் வர்றேன்றேன், அவர் தான் தள்ளி தள்ளி விடுறாரு. இன்னைக்கு கூட கடைசியில் அவர் பக்கத்தில் உட்காந்தேன், அவர் தான் தள்ளி விட்டு போய் நடுவில் போனார். நடுவில் போங்க, மத்தியில் போங்க, ஒன்றியத்துக்கு போங்கன்னு அனுப்பி விடுறது பூரா அவங்க. அனுப்பி விட்டுட்டு நாங்கள் கடைசியில் இருக்கோம், அவர் பார்த்தீங்களா மத்தியில் இருக்காருன்னு சொல்கிறது அவங்க. ரெண்டும் அவங்க தான் செய்கிறாங்க. நம்ம என்ன செய்யறது? நம்ம எங்கே போச்சுட்டாலும் போகிற எங்கே வரச்சுட்டாலும் சொல்கிறோம். நம்ம வந்து அவ்வளோதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வந்து. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெரிய முரண்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன் அவங்களும் வந்து இதே மாதிரி வேறு ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதி பயன்படுத்திய வார்த்தையை தான் சொன்னாங்க. நாங்கள் கொள்கைன்னு வந்துட்டால் நாங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடில் நிற்கிறவர் தம்பி பாண்டே. ஆனால் அவர் என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய தம்பி அவர். ஆனால் யாரையுமே ஒரு வார்த்தை கூட மரியாதை குறைவாக பேச மாட்டார். ஒரு திருன்னு சொல்லியோ ஒரு அவர்கள்னு சொல்லியோ சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார். நமக்கு வந்து எல்லாத்தோட பெரிய விஷயம் உறவு நட்பு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த உறவையும் நட்பையும் பேணாமல் இருந்துட்டு நீங்கள் பணத்தையோ பேரையோ புகழையோ சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ வாழும் காலத்தை விட பாரதியை போல ரொம்ப ஏழ்மையை வறுமையை சந்தித்த ஒருத்தன் பார்க்க முடியாது. பாரதி நம்மை விட்டு பிரிந்த பிறகும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ வந்து வாழும்போது நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்பதல்ல, வாழ்க்கைக்கு பிறகு உங்களை உலகம் என்னவாக பார்க்கிறது அப்படிங்கிறது. அதில் வந்து ஒரு உறவு நட்பு இல்லாமல் நம்ம வேற என்ன செஞ்சிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயம். கொள்கை முரண் எல்லாருக்குமே இருக்கும். இந்தியாவில் நடக்கக்கூடிய பாதி கொலைகள் அண்ணன் தம்பிக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் தான். உங்களுக்கு தெரியும், நம்ம சொத்து தகராறில் அண்ணன் வெட்டி கொள்ளையிடும். கூட பிறந்த அண்ணன் ஒரு தாய் மக்கள். அது இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட். லேட்டஸ்டாக லாஸ்ட் 10 இயர்ஸாக நீங்கள் பார்த்து கணவன் இறந்தானே முதல்ல ஒய்ஃபோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. கணவன் இருந்தால் முதல்ல ஒய்ஃப் இருந்தால் முதல்ல கணவனோட ஃபோனை தான் செக் பண்ணுறாங்க. ரெண்டுக்குள்ளேயும் பாதி கேஸ் முடிஞ்சது, மீதி கேஸ் தான் கஷ்டப்பட்டு என்ன. அப்போ உறவா நட்பா ஒன்றுக்குன்னா இருந்தவங்களுக்குள்ளேயே இவ்வளோ பகை இருக்கும்போது அப்புறம் வாழ்ற என்ன இருக்குது? ஸோ கொள்கை முரண் இல்லாத இடமே இல்லை. அந்த கொள்கை முரணை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கிறது இருக்குது. நாம் வந்து நம்முடைய பாலிசியை சொல்கிறோம், அவங்க பாலிசியை சொல்கிறாங்க. எது சரியோ மக்கள் ஏற்றுட்டு போகிறாங்க. 2 பேர் ஆளாளுக்கு ஒரு பாலிசியை சொல்லிட்டு போன போது மக்கள் சம்பந்தம்லாம் வேற ஒருத்தரத்துக்கு உட்கார வச்சிடலையா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையா? நம்ம வந்து யார் என்னாலும் பாலிசி சொல்லிட்டு எது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, எனக்கு இது பிடிச்சிருக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னு அப்புறம் என்னுடைய கொள்கை பெரிதா என்னுடைய கொள்கை பெரிதா? மக்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். நாம நமக்கு முடிஞ்ச விஷயத்துல ஒரு எளிய மொழியில ஒரு இனிமையான மொழியில சொல்லணும் அப்படிங்கிற மட்டும்தான் என்னுடைய எண்ணத்துக்கு மேல வரணும் கிடையாது. சபரீஷ் ப்ரொடியூசர் அவர்கள், நான் பார்த்த 11 படம் நடிச்சேன், பயங்கர காமெடியா. நானும் வந்து கவிதாக்கா வந்து கேலியா வந்து சொன்னாங்களே நடிகர் ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன ஓரமா உட்காந்து கொத்த வச்சு உட்காந்துருக்கேன், என்ன போய் நடிகர் சொல்லிக்கல, அவ்வளவு ஒருத்தால நான் இன்னும் ப்ரொஃபஷனலாக ஆகலை அப்படிங்கிற சொன்னேன். போன ப்ரெஸ் மீட்டில் வந்து டைரக்டர் சொன்னார் போல, ஏதோ அந்த பேமெண்ட்லாம் திருப்பி கொடுத்தாரு. அதுவே வந்து நான் நடிகர் ஆளுங்கிறதுக்கான உதாரணம். நடிகர் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இல்லை சரியா வரல அப்படிங்கிற மாதிரி, சரியா வரல என்ன அது இல்லை என்ன வெரி ஸ்லைட் பாய் எங்க ஆப்பிள் ஜூஸ் கூட அப்படின்னு நம்மளும் கேட்கலாம், பிறகு வந்து கேட்கலாம். நான் பார்த்த ரொம்ப 11 படம் பண்ணியிருக்கிறேன். அதில் 2 படம் வந்து சாரோடைய ப்ரொடக்ஷன்லேயே பண்ணியிருக்கிறேன்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொடியூசர், ரொம்ப எளிமையான ப்ரொடியூசர். அவர் வந்து ஏன் டாம்பிகமா இல்லை அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவானன் கேட்டார். டாம்பிகமா இருந்தால் கூட கறந்துருவாங்கன்னு தெரியும், நம்மகிட்ட வரும்போதே பாவம் நீங்க தான் சார் இந்த படத்தை எனக்கு சம்பளம் கொடுக்கணுங்க மாதிரி தான் வருவார். ப்ரொடியூசர் அப்படியே ரொம்ப நொந்து போய் பாவமா வந்துட்டு, ஆமாங்க நான் ஒரு 30 படம் பண்ணிட்டேங்க அப்படிம்பாரு. 30 படம் பண்ணிட்டு சும்மா பாருங்கள, அவருக்கு அவரே வருகையில் வந்து அவரே விழுகிட்டு இதை மாறி பண்ண வேற கூட உட்காந்து வச்சிருப்பாரு. அவர் இன்னும் பாவமா உட்காந்துருப்பாரு. எல்லாம் வந்து பயங்கரமா வந்து அவங்க அப்பீரியன்ஸ்லயே பயங்கரமா போட்டுவார். நமக்கு வந்து சரி சம்பளம் என்னத்தப்பா அவரே கஷ்டப்படுறாரு, நமக்கு எது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருவாங்க. அது எளிமை, அதே சமயம் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன், ரொம்ப எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய படம். நான் ஒரு நிறைய படங்கள் பண்ணதுனால எவ்வளவு தெளிவான பார்வை இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அவரோட தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். லிசி அவங்களோட நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்களும் சொன்னாங்க பாண்டே வந்து அந்த பக்கம் ஆச்சு. அது லிசி அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாருங்க எவ்வளோ ஓரமாக உட்காந்துருக்கேன். வந்தோடனே நீ அந்த கட்சி தானே அப்படின்னா, நான் எந்த கட்சியுமே கிடையாது, நம்பவே மாட்டேன். அந்த கட்சிக்காரன் நம்ப மாட்டான், மற்ற கட்சிக்காரன் நம்ப மாட்டான். நம்ம எவ்வளோ கஷ்டமாகி போச்சு பாருங்க. சரி அந்த கட்சிக்காரன் நம்மளை வளர்ச்சி வந்தாலும் அதுவும் உங்களை எல்லாம் போயிடுச்சுங்களேன். என்ன நடிப்பு என்ன நடிப்பு என்ன நடிப்பு. அப்பா எனக்கு வந்து உண்மையிலேயே நான் நடிச்சதை பற்றி அவங்க சொன்னாங்க, என்னை நடிக்க விடாம பண்ணிட்டாங்க அவங்க. அந்த இடத்துல எமோஷன் அப்படியே கொட்டி குமிச்சு கட் சொல்றாங்க, ஃப்ரேம் மாத்தாங்க வைக்கிறாங்க. அந்த எமோஷன்ல ஷீ இஸ் டிராவலிங் ஆன் தட், அப்படி அங்கேயே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஷார்ட் ஓகே ரெடி அப்படின்னா அப்படியே திருப்பி வர்றாங்க. அது வந்து அந்த சேஞ்ச் ஓவர் வந்து உண்மையிலேயே நம்ம பார்த்தோம்ல இந்த அம்பி ரெமோ அது அவங்க தான் 3 நிமிஷத்துல 3 ஃப்ரேம் காட்டுறாங்க. பயங்கரமா ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு. ரொம்ப பின்னி எடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வரும்போது கார்ல இறங்கும் போது ஒரு ஃபைட் சீனை தான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு கேரவேனுக்குள்ளேயோ இறங்கணுன்னே சண்டை போட்டு வந்து ஒரு சுடிதார் போட்டு சண்டை போட்டாங்க. நானும் இந்த அக்கா யாரு, இது ஒரு போலீஸரா இருக்குமோ அந்த சண்டைகள்லாம் போடுதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இறங்கி அவ்வளோ சண்டை போட்டாங்க. படகு இந்த பக்கம் போனா அடிச்சு பிரட்டி எடுத்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட உட்காந்து கதையெல்லாம் கேட்டேன். எப்படி மேடம் நீங்க பயங்கரமா இவ்வளவு நடிப்பு இவ்வளவு போடுறீங்க அப்படின்னு சொன்ன போது என்னுடைய வீர வரலாறு தெரியாம இருக்கே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்டரி சொன்னாங்க. கம்ப்ளீட்டா நம்ம ஜியாகிரபி மறந்து வச்சு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான நடிப்பு. பிரகிடா வந்து கடைசி வரைக்கும் கண்ணில் காட்டல டைரக்டர் எனக்கு. அதனால் எனக்கு அவங்க தெரியல. பட் வந்து அவங்களுடைய அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவன் வந்து நேரில் பார்க்கறதுக்கு இருக்கிறவங்க அது எப்படி நடிப்புன்னு வந்தால் எவ்வளோ பெரிய சேஞ்சர் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி சார் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் வந்து அங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாக தனியாக வச்சுருந்தவங்களும் நிறைய பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அது வந்து அந்த கிரெடிட் வந்து ஃபுல்லாக டைரக்டர் தான் கொடுக்கணும். நம்ம சேனல்ஸ் இன்டர்வியூஸ் வந்து கொடுக்கும்போது 12 மணி நேரம் 15 இன்டர்வியூ அடி நாக்கு தள்ள அடிச்சு ப்ரொடியூசர் வந்து இல்லை சார் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க சார். டைரக்டர் வந்து அடிச்சு விடவே இல்லை, அசரவே இல்லை. முதல்ல நாங்கள் 4 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 4 பேட்டிக்கு அப்புறம் வந்து 3 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம். 8 பேட்டிக்கு அப்புறம் 2 பேர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சோம். என்னையும் விட மாட்டேன், நானும் வந்து கிளம்பிடலாம்னு பார்த்தேன். டைரக்டர் விட்டவே மாட்டேன். கதற இன்னைக்கு சிஎம் பேசினார்ல அசம்பிளியில், அந்த மாதிரி வந்து கதற அடிச்சு 15 பேட்டி கொடுத்த அப்புறம் நம்ம வெளியே அனுப்புனாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், அந்த பேட்டியில் சொன்னது தான். அது வந்து திரு வெற்றி அவர்களுடைய கண்ணு பேசுது. அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ரியாக்டிவான ஈஸாக இருக்குது. அது வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு அம்மாட்ட பேசுறதுக்கும் அந்த சேஞ்ச் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான நடிப்பு இருப்பாரும். மற்ற ஜாலியான விஷயங்கள்லாம் ஒரு நிறையா இருக்குது அவருக்கு வந்து. பட் இந்த சீரியஸான விஷயத்த ஒரு டயலாக்காக டெலிவரி பண்ணுறதுல வந்து ரொம்ப பெரிய லென்த்தி டயலாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நேர்கொண்ட பார்வை படத்துலேயே அஜித் சார் சொல்லியிருந்தாங்க 6 படத்துக்கான டைலாக்ஸ் அந்த ஒரே படத்தில் வச்சுட்டாங்க அப்படின்னு. கோர்ட் சீன் இருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைலாக். அது வந்து ஒரு ஃப்ரேம் கூட நான் பேப்பரை பார்க்கவே இல்லை. நான் கையிலே பேப்பருங்கமாக உட்காந்து பேரில் சார் சொன்னார்ல, கவிதா பாரதி சொன்ன கேரவனுக்கே போல எங்கே போக எனக்கு தான் அடுத்த டைலாக சொல்லுமே பீதியிலே வச்சுருந்தாங்க நம்மளை. ஏன்னா டைரக்டர் வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணிருக்காரு. அதாவது மைனூட்டாக பிளான் பண்ணிருக்காரு. எங்கேயுமே வேஸ்டேஜ் இருந்துடக்கூடாதுன்னு எடிட்டர் சாருக்கு வந்து கொஞ்சம் கம்மியான வேலை தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக ரொம்ப பிளான் பண்ணி இதுதான் அவங்க ஃப்ரேமையே முதலே முடிவு பண்ணிட்டாருங்கனால ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஒர்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணோம். அது வந்து மறக்க முடியாது. தர்புகா சிவா சார் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து ட்ரெய்லர் வந்து மாதிரி 2-3 விஷயங்களை வந்து டைரக்டர் ஏற்கனவே காட்டும் போதே நான் சொன்னேன், இந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கு தர்புகா சார்ட்டையும் சொன்னேன். அதாவது பாரதியாருடைய பாடல்களை ஒரு சினிமாக்காக மாற்றுறதுங்கிறது சுலபம் இல்லை. அதை வந்து நம்ம பார்த்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணது ராஜா சார் தான். அவர் மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ராஜா சார் மாதிரி அந்த பாரதியார் பாடல் உயிர் கொடுக்குறது இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதற்கு பிறகு நீண்ட நெடிய காலத்துக்கு பிறகு தர்புகா சார் வந்து அதற்கு ஒரு பெரிய உயிரை கொடுத்துருக்காருங்கிற பார்க்குறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே போல் பாரதிதாசன் வந்து கவிதா பாரதி அண்ணனுக்கு எல்லாத்துலேயும் ஒரு 2 குத்துனா தான் அவருக்கு ஒரு மன நிறைவு அமையும். அதில் வந்து பாரதியாருக்கு கிடைத்த பெருமை பாரதிதாசனுக்கு கிடைக்கவில்லை, அதற்குள் ஒரு அரசியல் இருக்குதுன்னார். நாங்கள் எதிர்கட்சி அண்ணன் சொன்னதுதான், பாரதிதாசனுக்கு கிடைத்த விஷயம் பாரதியார் கிடைக்கலன்னு நினைக்கிற குரூப்லாங்க. நான் வந்து சில இடமெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பாரதிதாசனுடைய அந்த ஒரு பொன்மொழி, அதை தான் நான் எல்லா உரைகள்லையும் முதல்ல ஆரம்பிப்பேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும்
மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அப்படிங்கிறது தான். அதை விட ஒரு வரி வந்து இன்னொன்று தேவையில்லை. அது வந்து பாரதியாருக்கு மரியாதை கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் மதிக்கிற பாரதிதாசன் தன்னை வந்து பாரதிதாசனாக மாற்றிக் கொண்டிருப்பார் அப்படிங்கிறது பாரதியாருக்கு போதுமானது. வேற எந்த கௌரவங்களும் தேவையில்லை. ரொம்ப ஆச்சரியமான அப்படி வந்து தன்னுடைய பெயரை அழித்து அது வந்து தன்னுடைய குருநாதருடைய பெயரை போடுறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சர்வப்பரி தியாகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாரதிதாசன் ஆச்சரியமான பாடல். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து மானுட சமுத்திரம் நான் என்று கூவு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனுடைய பாடல்கள் எல்லாமே வந்து விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு எழுச்சிகரமான வரிகளாகத்தான் இருக்கும். அப்படி வந்து அவ்வளோ எழுச்சி மிக்க ஒரு கவிஞர்கிட்ட வந்து இவ்வளோ உணர்ச்சி மிக்க ஒரு பாடல் அப்படிங்கிறது நமக்கே ஒரு புதுசாக இருக்குது. அதை வந்து தர்புகா சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த இறுதி முத்தம் கொடுங்கிற ஒரு வார்த்தை தவிர பின்னாடி நண்பர்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நம்ம எவ்வளோ நல்ல தமிழ் வார்த்தைகளை தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு நெற்றியை பற்றி, ஒரு கற்றையை பற்றி, ஒரு கொம்பு தேனை பற்றின்னு எவ்வளோ வார்த்தைகள் பாரதிதாசனுடைய வெக்காபுலரி எதுவுமே இன்னைக்கு புழக்கத்தில் இருக்காது. யாரா ஒருத்தர் கொம்பு தேன் அப்படின்னு என்ன தெரியுமான்னா என்னாச்சு என்ன ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பேசுற நீ அப்படின்னு அந்த மாதிரி ஆகி நிற்கிது. நல்ல தமிழ் வார்த்தையில காணாம போச்சு. அதை வந்து அது பாரதிதாசனுடைய வரிகளில் அதில் தெரிஞ்சுதான் டைரக்டர் வந்து அப்படியே பாரதிதாசன் பாட்டி கூட அந்த மாதிரி போக வேண்டாம் பாட்டு ஜென்சி அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சார். அனுபவத்தில் அற்புதமான வரிகளுக்கு வந்து உயிர் கொடுத்திருக்கிறாரு தர்புகா. உங்களுக்கு வந்து நிச்சயமாக காலம் உங்களுக்கு நன்றியோடு கூட நிற்கும். அண்டு டைரக்டர் சார் தயாள் பத்மநாபன் சார் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. நானும் முதல்ல வந்து கன்னட டைரக்டர் தான் நினைச்சேன். தயாள் பத்மநாபன் ரொம்ப காமன் நேம் தானே, அதனால கன்னட இயக்குனர் போல இங்க வந்து பாவம் தமிழ்நாட்டில் கஷ்டப்படுறாருன்னு தான் நினைச்சேன். அப்புறம் தான் விழுப்புரம்னா இருக்கு தலைவா நீ என்ன தலைவா அங்கே போய் பின்னி எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னா அங்கே வந்து உண்மையிலேயே படைப்பாளிகளுக்கு எப்படிப்பட்ட மரியாதை கொடுக்கப்படுகிறது என்பதை கன்னட திரையுலகம் கன்னட அரசுகளை பார்த்து தமிழ்நாடு அரசுகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு 7-8 வருஷமா அவார்டே கொடுக்கல அப்படின்னு மொத்தமாக கொடுக்குற பழக்கம்லாம் இங்கே இருக்குது. அங்கே வந்து எவ்வளோ பெரிய கௌரவம் வந்து எழுத்தாளர்களையும் படைப்பாளிகளையும் அமர வைத்து உட்கார வைத்து முதலமைச்சர்களும் அதிகாரிகள் வந்து நின்று கொண்டு விருது கொடுக்குற மாதிரி காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து கற்பனை செய்ய முடியாத ஒரு உயரம். கேரளாவில் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஒரு கலைஞனை ஒரு படைப்பாளியை அவன் தான் வந்து சமூகத்தை சீரமைக்கிறான், சமூகத்தை கட்டமைக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை தெரிந்ததுனால அவ்வளோ பெரிய கௌரவம் கிடைக்குது. இங்கே வந்து கலையினாலும் திரையினாலும் தான் பலர் அரசியலுக்கே வந்திருக்கிறாங்க. அரசியல பெரிய வெற்றிடங்களை வந்து நிரப்பியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்க இன்னும் அந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கான கௌரவம், எழுத்தாளர்களுக்கான கௌரவம், இலக்கியவாதிகளுக்கான கௌரவம் இன்னமும் அதிகரிக்க வேண்டும் நினைக்கிறேன். நம்ம வந்து பாரதியார் போல வந்து நம்ம வந்து இல்ல நமக்கு வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாம வந்து அப்போ உனக்கு என்னப்பா புலவர், உனக்கு என்னப்பா கவிஞர், உனக்கு என்னப்பா தமிழ் இருக்கு, தமிழ் சோறு போடும், கலை சோறு போடும், இலக்கியம் சோறு போடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தணும். அப்பதான் தமிழ் வாழும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு இயக்குனர். நான் வந்து அவருடைய மெட்ரிகுலஸ் பிளானிங்கை வந்து பார்த்தேன். நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட அவ்வளோ புகழ்ந்து சொல்லியிருக்கிறேன் டைரக்டரை பற்றி. பயங்கர ஆச்சரியங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க வந்து தயாளன் சார் மாதிரி பண்ணுறாங்களாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவ்வளோ தூரம் அறிவே கிடையாது எனக்கு சினிமா பற்றி. இருந்தாலும் அப்படி பார்த்து அப்படி பண்ணுறாங்க. அவ்வளோ வெல் பிளான்டு, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்ட்ரக்சர்டு பண்ணியிருக்காங்க. எதுவுமே புதுசாக அந்த கட்டத்தில் வந்து மாத்திரம் அப்படிங்கிறதே கிடையாது. ஃப்ரேம்ல இருந்து எல்லாமே அவ்வளோ ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு 20 நாளில் படம் முடிச்சாரா, 21 நாளில் படம் முடிச்சாரா, அவருடைய பேட்டர்னே அப்படிதான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். 75 லட்சம் ரூபாய் இருந்தால் நான் நல்ல படம் பண்ணிடுவேன், ரிச்சான படம் பண்ணிடுவேன். 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா இருந்தால் நான் அவ்வளோ பெரிய படம் பண்ணிடுவேன் நினைக்கிறாரு. இந்த மாதிரி டைரக்டர்கள் எல்லாரும் வந்தாங்கன்னா எங்கள் அண்ணன் மாதிரி ப்ரொடியூசர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதனால வந்து நீங்க பார்த்துட்டு கவிதா பாரதி என்ன சொன்ன மாதிரி நீங்க வந்து வணிகத்துக்கான படம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. வணிகத்துக்கான படம் தான். வணிகத்தில் வந்து தயாளன் சாரும் மாஸ்டர், சபரிசன் சாரும் மாஸ்டர் 2 பேர் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அது வணிகத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் படத்துலையும் வணிகத்துக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நம்ம பார்க்கறதுக்கு என்கேஜிங்கா இருக்குங்கிறது என்னால் கேரண்டியா சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லா வந்து டைரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்க அண்ணன் சுப்பிரமணிய சிவா சொல்லாம நான் வந்து பண்ணா வந்து பாவத்தில் போய் சேரும். அண்ணன் வந்து நிறைய வந்து என்னுடைய தகுதிக்கு மீறி புகழ்ந்தாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் அதுதான். ஸோ முதலமைச்சர் பாணியில் எல்லாரும் ஒரு குட்டி கதையை சொல்லணும். அதனால அண்ணன் ஒரு குட்டி கதையை சொல்லி ஒரு திருடனுடைய கதையை சொல்லி வந்து அண்ணன் வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லி கொண்டு போனாங்க. நிறைய பாண்டேக்கு வந்து அவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கு. பாண்டேக்கு வந்து தெரியாத ஆளே கிடையாது. பாண்டேக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவங்களுக்கு பாண்டே தெரிஞ்சிருக்கணும்ல. அண்ணன் விவேக் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு கமிஷனர் விஜயகுமார் தெரியும் அப்படின்னு சரி, விஜயகுமாருக்கு என்ன தெரியணும்ல, அதெல்லாம் எனக்கு அண்ணன் மோடியை சொல்றாரு அப்படின்னு அப்படிலாம் நம்ம வந்து சரி இன்னுமா இந்த உலகம் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட் சொல்லா போனா போய்கிட்டே நம்மள நம்பர் வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். நானும் வந்து இதே போல ஒரு எளிமையான ஒரு பத்திரிகையாளர் தான்.
27 வருஷத்துல 20 வருஷம் கக்கத்தில் பேப்பர் வச்சுட்டு கையில் பேப்பர் வச்சுட்டு ரோடோடாக சுற்றிட்டு இருந்தவன். வெறும் டீ வெறும் காஃபி. நான் சொல்லிகிட்டே இருப்போம், நம்ம வந்து சாலிடாகவே எதுவும் ஃபுட்டு போக மாட்டேது, எல்லாம் லிக்விடாக ஃபுட்டு போயிட்டே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருந்த ஒருத்தன் தான். இறைவனோட கருணை உங்களை போன்ற ஒரு 4 நல்ல மனிதர்களுடைய சந்தர்ப்பம் கிடைச்சது. அண்ணனுடைய வெள்ளை யானைக்காக நான் காத்திருக்கிறேன். அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. அது வந்து அங்கே அப்படியே திரையிலே நிற்கிது, ஒரு ரஃப் கட்லேயே நிற்கிது. அது ஃபைனல் கட்டுக்கு எப்போ வரும்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து நிறைய ஆச்சரியமான படம். உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்பயுமே வந்து அண்ணனை கூட வச்சிருப்பாங்க. அண்ணன் பக்கத்துல இருந்தாருன்னா அவர் பெரிய ஆள் அப்படி பார்த்துக்கலாம். நம்ம வந்து அண்ணன் வந்து பெரிய ஆள் பக்கத்துல, அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்க பாருங்க, 2 பேரும் பாருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அண்ணன் பக்கத்தில் உட்காந்தனால பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பெரிய பெரிய நெட்வொர்க் வந்து பெருசா இருக்கும். நெட்வொர்க்கிங் தான் அண்ணனுடைய மாஸ்டர் எக்ஸலன்ஸ் விஷயமே. அது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு தான் தெரியாத ஆளே கிடையாது. ஓவர் த ஃபோனில் வந்து நிறைய பேர் பிடிக்க முடியும். எனக்கு வந்து ரணசிங்கம் படத்தின் போது அண்ணன் வந்து ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னார். அந்த தத்துவம் யார் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த தத்துவத்தை சொன்னார் எனக்கு அண்ணன். தம்பி, நான் அவர்கிட்ட பேசினேன் தம்பி. அவர் வந்து எனக்கு ஒரு அருமையான தத்துவத்தை சொன்னார். என்ன அப்படின்னு, ஒவ்வொரு நாளும் உன்னை விட வயதிலேயோ அனுபவத்திலேயோ பேர்லையோ புகழ்லையோ செல்வாக்குலையோ கீர்த்திலையோ ஏதோ ஒன்றுல உயர்ந்த 3 பேருக்கு தினசரி காலையில் ஒரு தொலைபேசி அழைப்பு. அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே அப்படின்னு ஒரு 3 பேர், டெய்லி ஒரு 3 பேருக்கு. அவர்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தேவைப்படும் போது உன்னுடைய பேர் நினைவில் வரும். அண்ணன் எத்தனை பேருக்கு ஃபோன் போட்டிருப்பான்னு யோசிக்க. இந்த தத்துவத்தை வந்து வேறு ஒரு பெருமகனார் வந்து அண்ணனுக்கு சொல்லி, அண்ணன் வந்து கண்ணன் போல இருந்து எனக்கு இந்த உபதேசத்தை சொல்லி அதை வந்து நான் பச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து டெய்லி ஒரு காலில் 3 பேருக்கு ஃபோன் அடிக்கலாம்னு பார்த்தேன், ஃபோன் நம்பர் தான் தெரிய மாட்டேது. அதுதான் பெரிய பிரச்சனை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எல்லாத்தையுமே அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்து அண்ணன் வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பியாக வச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல பரவிடும். அது போன்ற ஒரு நல்ல மனிதரோட தொடர்பு இருக்குதான் நமக்கு ஒரு பெரிய புண்ணியம். இது வந்து ஒரு அற்புதமான படம், கேரண்டியானால சொல்ல முடியும். படத்தோடைய நான் இங்கே இந்த மேடையில் வந்து சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதினா எல்லாருக்கும் சேர்த்து அவரே ஓட்டு போட்டார். வந்து இங்கே இருக்க பலருக்கும் பாண்டேக்கும் உடன்பாடு கிடையாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் வந்து அப்படி இருக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ப்ரொடியூசர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பார்த்துக்குங்க. டைரக்டர் யாருன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டு போயிட்டு அவங்க இல்லைன்னு சொல்ல மாதிரி கொள்கை. இது வந்து எனக்கு இந்த படத்துடைய கொள்கையில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுல நான் இந்த படத்தில் நடிப்பதற்கு கூலி வாங்கியிருக்கிறேன். அந்த கூலிக்கு விசுவாசமாக உழைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். அதற்கு டைரக்டருக்கு இன்னொரு டேக் வரணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டிஜிட்டலாக இருந்தாலும் இன்னொரு நாள் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நாங்கள் வந்து அது மாதிரியான ஒரு வாய்ப்புனால தான் நாங்கள் வந்து 2 நாள் படத்தை முன்னாடியே முடித்தோம். ஸோ நமக்கு வந்து கமல்ஹாசன் சார் மாதிரி அவார்டு வாங்க முடியாது, சிவாஜி சார் மாதிரி பேர் வாங்க முடியாது, அது நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ நம்ம வந்து அதை மட்டும் சரியாக செஞ்சுருவோம். ஸோ டைரக்டருக்கு வருத்தப்படாமல், ப்ரொடியூசருக்கு கையை கிடைக்காமல் நம்ம என்ன வேலை பண்ண முடியுமோ அதை பண்ணிடுவோங்கிறத தவிர எனக்கு வேறு எந்த நோக்கம் இல்லை. அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான படம். அதை வந்து நான் உள்ள கான்ட்ரிபியூட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு, அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்திச்சு. நான் அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஒர்க் பண்ணுறேன். அதனால் ஒரு பியூட்டிஃபுல்லான படம் பாருங்கள். உங்களுடைய நியாயமான விமர்சனங்களை வைங்க, நிறைய நண்பர்கள் கொண்டு போய் சேருங்க. இறைவன் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எனது மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் எனக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பேர் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரை கொடுத்துருக்கு. ஒரு நல்ல இயக்குனரை கொடுத்துருக்கு, ஒரு நல்ல ஒரு அண்ணனை கொடுத்துருக்கு. நான் இந்த படத்தை பேசுகிறதுக்காக பாண்டே சாரை கூப்பிடுப்போம், அன்றைக்கி சார்னு தான் கூப்பிட்டேன். இன்றைக்கி நானும் ஒரு அண்ணனும் தம்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, அவரோட அன்பு. இங்கே எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த மேடையில் பேசுகிறதுக்கான ஒரு தகுதி இருக்கான்னு கூட இல்லைன்னு தெரில. நான் இது பேசுகிறதுக்கு விரும்பவும் இல்லை. அது வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் மட்டும்தான் பேசாமல் இருக்காரு அப்படின்றத தாண்டி நானும் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கணும்னு நினச்சி தான் பேசலை. அது எல்லாம் பாண்டியனை கேட்டது கற்றுக்கிட்டதா. ஸோ எனக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைப்படத்தையும் நல்ல ஒரு இயக்குனரையும் ஒரு நல்ல ஒரு சகோதரனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த படம் ஒரு நல்ல படம். இது உங்களோட சப்போர்ட்டோட இது ஒரு பெரிய படமாக மாறணும், வரலாறுல இது ஒரு படம் பேசப்படக்கூடிய படமாக இருக்கணும் என்று சொல்லி நன்றி தெரிவித்துள்ளேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே சுருக்கமாகவே பேசிடுறேன். பொதுவாக அதிகமாக பேசுவேன். 2 சின்ன சின்ன விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா, வெற்றி வந்து ஒரு ஷூட்டிங் விஷயமா ஆஸ்திரேலியா போயிருக்காரு. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. ஒரு ஒரு படத்தை பார்த்துட்டு திரும்ப இன்னொரு ப்ரெஸ் மீட்டுக்காக அட்டன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. வெற்றி வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஷூட்டுக்காக போயிருக்காரு. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷனாக நாங்கள் வந்து இது ரிலீஸ் டேட் நாங்கள் சொன்ன டேட் வேறு, நாங்கள் 2 வாரம் தள்ளி ரிலீஸ் பண்ணுறதால அவர் இது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது. அதனால் வெற்றி வர முடியாத சூழ்நிலை.
அதனால தான் இங்கே உங்கள் புகைப்படம் மூலமாக இருக்கார். அதே மாதிரி பிரிகிடாவுக்கும் அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான், வேற எந்த விஷயமும் கிடையாது. ரெண்டாவது, ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு வேண்டுகோளோட என்னுடைய இந்த பேச்சை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். லாஸ்ட் ப்ரெஸ் மீட் கண்டென்ட்டை நான் ஜென்ரலாக எல்லாமே எனக்கு வந்து ரேக்கா அனுப்புவாங்க, வீடியோ ஆகட்டும், அதோட வெப்சைட்டில் வர்ற விஷயங்கள், பிரிண்ட் மீடியாவில் வர்ற விஷயங்கள் அனுப்புகிறப்ப நான் ரேக்கா கிட்ட ஜென்ரலாக டிஸ்கஷன் கேட்டப்ப, என்ன ரேக்கா நீங்கள் வந்து ஒரு 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 லைவாக ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஆனால் எல்லா கண்டென்ட்டும் ஒரே கண்டென்ட்டாக இருக்கு, நீங்கள் வந்து எழுதி எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு அதே போடுறாங்களா அப்படின்னு கேட்டப்ப, ஆமாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னோட வேண்டுகோள். இப்போ எல்லாருக்கும் எப்படி உங்களுக்கு நீங்கள் என்ன எழுதணும், என்ன பிரிண்ட் பண்ணுன்ற உங்கள் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கோ, அதே மாதிரி அந்த கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்கு, எக்ஸ்பிரஸ் பண்ற சுதந்திரம் இருக்குன்னு நினைச்சு உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு என்னன்னா, ஒரு மேடை, ஒரு நிகழ்ச்சின்றப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்கும். நான் பேசுற ஒரு பேச்சு, மற்றவங்க பேசுற பேச்சு வந்து உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள்ள ஒரு விஷயம், பாண்டே சார் பேசின விஷயங்களை ரசிச்ச நீங்க, ஒரு சிலர் சாதாரணமா ஷான் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மேல வெறுப்பு இருந்துச்சுன்னா அதை நீங்க அக்செப்டே பண்ணிருக்க மாட்டீங்க. எனக்கு இது அத்தனையும் உங்களுடைய எழுத்துல வரணும்னு நினைக்கிறேன். இது அத்தனையும் உங்க எழுத்துல வரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு சொந்தமா நீங்க பாக்குற விஷயத்தை நீங்களே எழுதுறப்ப அதுதான் என்னை மாதிரியான படைப்பாளிகளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். முடியுமா? அதற்கு எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, 10 ஆர்டிகல் படிக்கிற 10ம் அந்த பிரஸ் நோட்டாவே இருக்கு. அது வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்க மாட்டேது. ஒரு விமர்சனமா நான் பாக்குறேன். நீங்க இங்க நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்க சுட்டி காமிக்கணும். இங்க நடக்கிற பாரு, இன்னைக்கு டைரக்டர் வந்து ரொம்ப அதிக பிரசித்தமா பேசணும்ன்றது நீங்க எழுதுனாதான் எனக்கு சந்தோஷம் சொல்றேன். அந்த விமர்சனத்தை வந்து எதிர்பார்க்கிறேன். ப்ராபபிளி இந்த நிகழ்ச்சியில இருந்து அதை நான் எதிர்பார்க்கிறேன். இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். எடுத்துக்கிறது எடுக்காம இருந்து கண்டிப்பா உங்களுடைய சுதந்திரம். ஓகே, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இது ஒரு கிளாரிபிகேஷன் முடிச்சுட்டு நான் என்னோட அடுத்த பேச்சுக்கு போயிடுறேன். நான் பாண்டே சார் சொல்றப்ப சொன்னார் 75-65 லட்சம் ரூபாய் இருந்தாலும் முடிச்சிடணும். அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டாரா, தமிழ் படத்துக்கு சொல்லல, கன்னட படத்துக்கு. கன்னட படத்துல நீ அது அன்னைக்கு அப்படிதான் பேசணும். ஒரு கன்னட படத்துல வந்து ஒரு 65 லட்சம் ரூபாய் 75 லட்சம் ரூபாய் இருந்தா ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கொன்றால் பாவத்தை கன்னட பதிப்பு வந்து நான் 63 லட்சம் ரூபாயில எடுத்தேன். ஸோ அது வந்து பாசிபிள் இருக்கு. இங்க எடுக்கிறப்ப குறைந்தபட்சம் ஒரு 1.5 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. இந்த படம் அதை விட கொஞ்சம் அதிகமாக செலவிட்டு எடுக்கணும். பிகாஸ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஷூட்டிங்கான நேரம் கம்மியா இருந்தாலும் ஆக்டர்ஸ், டெக்னீஷியன், அந்த விஷயங்கள் இருக்கு. அது சின்ன கிளாரிபிகேஷன். ஸோ மைண்ட்ல ஒரு 65 லட்சம் 75 லட்சம் எடுத்த படம்ன்றது நினைச்சுக்காதீங்க. கண்டிப்பா அதை விட அதிகமா, அதுக்காக 10 கோடியில் எடுத்த படமும் கண்டிப்பா கிடையாது. ஒரு ஒரு மிட் பட்ஜெட்ல, கண்டிப்பா லோ பட்ஜெட் கிடையாது, ஒரு மிட் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். அதையும் வந்து நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். அதுக்கு அடுத்தது, இப்போ ஆக்சுவலா இந்த மேடை வந்து ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ட்ரைலர் லான்ச்ன்றதை பார்த்து ஒரு இடதுசாரி வலதுசாரி காதல் மேடையை தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. அது வந்து உங்களுக்கு ஒரு காதல் மேடை. பட் இந்த காதல் வந்து உண்மையிலே ஹானஸ்டா சொல்ல போனா, ஷானு, கவிதா பாரதி பிளஸ் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் சரவணன், இவங்க 3 பேரும் கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிறப்ப, சரவணன் வந்து எப்பவுமே கொஞ்சம் சைலண்டா இருப்பான். எப்போ ரொம்ப லிமிட்டடா பேசுவான். அவன் வந்து ஒரு சைடில் ஒரு சேல்ஸ் மேனேஜரா இருக்கான். நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட வந்து எனக்கு இன்புட் கிடைச்சது, இவங்க 3 பேரும் கிரியேட்டிவ் டீம்ல இருக்கிறப்ப. ஆனா ஷானும் கவிதா பாரதி சாரையும் இன்புட்டை பட்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் முத பாண்டே சார்னு சொன்னப்ப வேணாம் சார் அப்படின்ற வார்த்தை வரல. பட் எதுக்காக வரலன்றதையும் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து ஓகே, கொள்கை ரீதியா ஷான் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி இடதுசாரியான சிந்தனை கொண்டவர் தான். இடதுசாரி வலதுசாரின்ற விஷயத்துல அவங்க அந்த ஹெசிடேஷன் இல்லை. எப்படி வந்து இந்த கேரக்டர்ல பாண்டே சார் இவர் பொருத்தி பார்க்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு புரியல. எப்ப அந்த ஐஸை என்னால பிரேக் பண்ண முடிஞ்சு அப்படின்னா, கவிதா பாரதி சாரை கூட்டின்னு போயிட்டு பாண்டே சாரை மீட் பண்ணப்பதான் கவிதா பாரதி சார் வெளில வந்து, சார் இல்ல சார் உங்களோட செலக்ஷன் கரெக்ட் சார்னு அன்னைக்கு அவரால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சு. யாரால? கவிதா பாரதி சார்ல. அது வரைக்கும் 2 பேருமே என்னைக்குமே கமெண்ட் பண்ணது கிடையாது. அது என் மேல அவங்க வச்ச நம்பிக்கை. ஆக்சுவலா கமெண்டே பண்ணது கிடையாது. அது வந்து அந்த டீசன்சிய, அந்த கல்ச்சரை நான் வரவேற்கிறேன். ஷான் கூட அவ்வளவுதான். அதே மாதிரி ஷானும் கூட அப்படிங்களா ஓகே அப்படின்னு இருந்தாரு. எந்த விமர்சனம் பண்ணல. நாள் ஷூட்டிங் பார்த்த உடனே, சார் எக்ஸாக்ட்லி சார் உங்களுடைய இது கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னாரு. ஸோ இந்த கல்ச்சரை எனக்கு அதை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அட்வான்டேஜ் எடுத்துக்காம அந்த பண்பாடை நீங்க கடைபிடித்ததுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு அடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷனா சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நான் ஒரிஜினலா இது வந்து 26ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி, ஜூலை 3ஆம் தேதி ரிலீஸ்ன்ற மாதிரி யோசித்தேன். இல்லாட்டினா ஜூன் 26ன்ற மாதிரி யோசித்தோம்.
நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு பிஸ்னஸ்ஸு அப்படிலாம் வந்து கடைசியாக இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா ஜூலை 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. லவ்வோ லவ் அந்த படமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கூட இதய முறையிலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் கூட இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ஒரு ஜென்ரலாக என்னென்னா இப்போ எல்லாமே சொன்னாங்க செம்ம பிளானிங், அவர் சொன்னதை அதே டேட்டுக்கு தான் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன், என்னுடைய ஒரு 20 வருஷ நண்பர். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரைட்டிங்காக சொல்லணும்னா ட்ரைடன்ட் ரவி முதலில் ப்ரொடியூஸ் பண்ண படத்தோட டைரக்டர் நான் தான். கன்னடத்தில் தான் அவர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். ரெயின்போ பிக்சர்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண படம், அதுக்கு நான் தான் டைரக்டர். ஐ திங்க் 2004 5 நான் டைரக்ட் பண்ணேன். ஸோ அப்போலேருந்து ரவீந்திரன் சார் எனக்கு பழக்கம். இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டராக பார்த்தது அவர் தான். அதன் பிறகு நிறைய பேர் பார்த்தாங்க. பார்த்தப்ப எல்லா இதுலேயும் வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்துச்சு. என்னன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் தெரியும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ன்றப்ப இதுக்கு எவ்வளோங்க செலவு பண்ணணும், ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும், 100 ரூபாய் செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. 100 ரூபாய் வந்துச்சுன்னா இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், 100 ரூபாய் வராட்டினா கலெக்ட் ஆகாட்டினா எவ்வளோ கலெக்ட் ஆகுதோ மிச்ச காசை 60 நாளில் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஃபார்மேட். இப்போ நான் எல்லாருக்கிட்டையுமே புதுசாக வந்து பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போடுற கண்டிஷன் என்னன்னா 100 ரூபாய் வேணும், அந்த 100 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணாதீங்க, எங்கள் கையில் கொடுங்க, என்ன பப்ளிசிட்டி பண்ணி எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ரிட்டர்னபிள் அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்கறது. இது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்டருக்கு நான் காசு கொடுத்துக்கிறேன், எல்லாமே நாங்கள் செலவு பண்ணுறோம் கையில் வச்சோமே. இல்லை, அந்த கண்டிஷனில் நான் படம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் இந்த படத்துக்கு என்ன பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை என் கையில் கொடுங்க, நான் தான் செலவு பண்ணுவோம். அதுக்கு என்ன பப்ளிசிட்டின்னு அது பண்ணுவோம். நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல இதுக்கு ஏன் சார் இவ்வளோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு மெசேஜ். இது மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஹானஸ்ட்லி நேர்மையாக சொல்கிறேன். நேற்று காலையில் தான் நான் வந்து ட்ரைடன்ட் ரவி சார்கிட்ட பேசி, சார் இல்லை சார் எனக்கு வந்து நான் நினச்சிக்கிற மாதிரியான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதனால நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ட்ரைடன்ட் ரவி சாருக்கு எப்போவுமே வந்து எனக்கு ஒரு சொந்த வீடு மாதிரி. எல்லா விஷயத்துக்கும் என்னால் ஈஸியாக போயிட்டு எது வேணாலும் இது பண்ண முடியும். நாங்கள் ஒரு டேர்ம்ஸ் பேசிட்டு அவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஜூலை 10ஆம் தேதி இந்த விஷயங்கள் நடக்குது, படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட், முழுமையான சப்போர்ட் தேவை. இது எத்தனையும் வந்து இன்ஃபர்மேஷனாக பேசிட்டேன். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுகிற சில விஷயங்கள், ஃபஸ்ட்டு இந்த மியூசிக்கை பற்றியும் படத்தை பற்றியும் நிறையா விஷயங்கள் பேசிட்டேன். ஒரே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு குற்றவாளியாக ஆகிறான். அந்த குற்றவாளி சூழ்நிலைக்கு நிலைமை ஆகிறப்ப அவனுடைய அப்நார்மலிட்டி, ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான் அவனை வந்து குற்றவாளியாக மாற்றுது. அதனால அவன் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி சிந்திக்காமல் அசாதாரணமாக சிந்திச்சாலும் குற்றவாளி ஆகிறான். அவனுக்கு திருந்ததுக்கான வாய்ப்பை எத்தனை பேரை வேணாலும் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இது என்னுடைய ஸ்டாண்ட். இதை இந்த படத்தில் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? எத்தனை முறை வேணாலும் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்தாட்டாலும் திருந்துன்னு சொல்லணும். அதுக்கு நான் சொல்லியிருக்கிறதே வந்து குழந்தை வளர்ப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். நம்ம குழந்தை தப்பு பண்ணுறப்ப 10 வாட்டி அவன் தப்பு பண்ணா கூட 10 வாட்டி அடிச்சுட்டு திரும்ப சரி இனிமேட்டு செய்யாத அப்படின்னு சொல்லுவோமே தவிர அவன் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதர்வைஸ் நம்ம அடிச்சுட்டு திரும்ப யோசிச்சுன்னு தான் இருப்போம், அடிச்சிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்போம். ஒரு குழந்தை வளர்ப்பெடுப்புன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே தான் இந்த படத்தில் நான் சொல்ல வர கருத்து. ஆனால் என்னுடைய கருத்தை திணிக்கிறதுக்கான ஒரு படம் இது கிடையாது. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, ஒரு எதிர் கருத்து இருக்கும்ல, அந்த கருத்தையும் இதுல பேசியிருக்கோம். ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்டான படம் சொல்ல மாட்டோம், ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கிற ஒரு படம். அதுல ஆங்காங்கே என்டர்டைன்மெண்ட் என்ற விஷயங்கள் இருக்குமே தவிர ரொம்ப எங்கேஜா உங்களை ரொம்பவும் ஒரு 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 உலகத்துக்குள்ள ஒரு ஜெயிலுக்குள்ள கொண்டு போவோம், திரும்ப ஒரு வில்லேஜுக்குள்ள கூட்டு போவோம். அது மாதிரியான ஒரு கதை அம்சம் இருக்கிற விஷயம். இந்த குற்றவாளி இந்த ஒரு சூழ்நிலையால ஒரு மனுஷன் குற்றவாளி ஆகிறான்றதுக்கு நான் 2 விஷயம் தான் சின்னதாக ரெஃபர் பண்ணிட்டு நான் என்னுடைய பேச்சை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஒன்று, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணப்ப, நான் பேச்சுலராக இருந்தப்ப எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் கற்றுக்கணுன்ற ஆசை இருந்துச்சு. ஓரளவுக்கு சுமாராக பாடுவேன். ஆனால் மியூசிக் கற்றுறதுக்கான பொருளாதார சூழ்நிலை எனக்கு வந்து இல்லை. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ எஃபர்ட் பண்ண முடியல, சிங்கிள் பேரண்ட்ன்றதால. நான் பெங்களூர் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆன உடனே நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது வந்து ஒரு கீபோர்டு, ஒரு கேஷியோ கீபோர்டு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பேச்சுலர் ஒரு ரூமில் ஒரு 2வது மாடியிலோ 3வது மாடியிலோ அல்சூரில் தங்கி இருக்கிறப்ப
செழியன்னு சொல்லி ஒரு தமிழ் ரவுடி ஆல்ரெடி நான் அந்த இடத்துல இருந்தப்போ அவன் ஆல்ரெடி ஒரு 10-12 கொலை பண்ண ஒரு ரவுடி. அன்னைக்கு அவனுக்கு குடிக்க காசு இல்லாமல் வந்து அந்த கீபோர்டு எடுத்துன்னு போயிட்டான். நான் இந்திரன் சொல்லி ஒரு ஸ்ரீலங்கா தமிழன், நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்னு இருக்கோம். அவன் பாட்டுன்னு வந்தான், டேய் குடிக்க காசு இல்லடான்னு சொல்லிட்டு நேராக வந்தான், கீபோர்டு எடுத்துன்னு போயினே இருந்துட்டான். முதல் முறையாக வாழ்க்கையில் நான் யோசித்தோம், என் வாயில கெட்ட வார்த்தை ஆக்சுவலாக வந்துச்சு, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நீ சரி, நீ பெரிய கொலை, நீ பெரிய ரவுடி இல்லடா, உன் சாவு என் கேள்டானு என் மைண்டில் வந்துச்சு. ஏன்னா 19-20 வருஷம் கழிச்சு நான் கனவு கண்டு வாங்கி வச்ச ஒரு கீபோர்டு ஒருத்தன் திருடுன்னு போறப்ப என் மைண்ட்ல வந்துச்சு, இவனை எப்படின்னா நான் போட்டுருணும்டா அப்படின்ட்டு. நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா போயிருக்கேன் விழுப்புரத்துல இருந்து. என் மனசுல வந்து என்னைக்காவது பண்ண ஒரு 6 மாசம் எனக்கு அந்த எண்ணம் இருந்தது, இவனை எப்படின்னா போட்டுருணும். ஆனா போலீஸ்ல மாட்டக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னா பணத்துக்காக புகழுக்கு எதுக்காகவே வரல. என் கீபோர்டையும் தூக்கின்னு போயிட்டான். ஸோ நான் டிப்ளமோ படிச்சு நான் வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்ல பயங்கர தெளிவா வளர்ந்தேன். இது எதுவுமே இல்லை, அந்த சூழ்நிலை என்னை அப்படியே யோசிக்க வச்சுச்சு. ஒரு கோகாரன் அப்புறமா ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த இந்திரன் சொல்லுற ஸ்ரீலங்கா தமிழன் ஒரு அகதி, அவன் தான் எனக்கு சொன்னான், ஏங்க பாவம் அவன் பிச்சைக்காரன், எடுத்துன்னு போயிட்டான், காசு இல்லாதவன், நமக்கு சம்பாதிக்க இது இருக்கு, விட்டு போங்க, என்ன அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லி என் மனசை மாத்தினான். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு, அதனால வரல. அந்த குற்றவாளி ஒரு சூழ்நிலையை சொல்றதுக்காக சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். 2வது எக்ஸாம்பிள், நான் வந்து விழுப்புரத்துல இருந்து பெங்களூர் டிராவல் பண்ணப்ப ட்ரெயினில் எனக்கு கை குழந்தை, எனக்கு 3 மாதம் குழந்தை, டிராவல் பண்ணிருப்போ ஓமலூர் ஸ்டேஷனில் ஒரு வயசான ஆள் எங்கள் கூடயே டிராவல் பண்ணி என்னோட சூட்கேஸில் இருந்த கம்ப்ளீட் நகை, ஒரு அந்த காலத்தில் வந்து அது 1.5 லட்சமோ 2 லட்சமோ கேஷ், ஏதோ ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்டுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதாக வச்சிருந்த காசு ஒரு சூட்கேஸோடு அடிச்சுன்னு இறங்கி ஓடி போயிட்டார். கையில் குழந்தை இருக்குது, ஓமலூர் ஸ்டேஷன், என்னால் ஓடி போய் ஒரு பிடிக்க முடியல, இமீடியட்டாக ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சு. அந்த பாயிண்ட்ல இருந்து நான் என் ஒய்ஃபும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். நான் ரொம்ப கடனுக்கு உள்ளாகிறேன். ஒரு மிடில் கிளாஸ், நான் லோயர் மிடில் கிளாஸாகி ஒரு மிடில் கிளாஸ் இப்போ தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயின்னு இருக்கேன். அதுக்கு நடுவில் இவ்வளோ நகையை இழக்கிறேன், இவ்வளோ பணத்தை இழக்கிறேன். 2 பேருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கடன்ன்ற விஷயம் என்ன பில்ட் ஆகினே போகுது. இந்த சூழ்நிலையில் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு. விழுப்புரத்துல இருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போயின்னு இருக்கிறப்ப எக்மோர் ஸ்டேஷனில் ஏறுறேன், ஆப்போசிட்டில் ஒரு கப்பல் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு லேடி வந்து நிறைய நகை போட்டுன்னு இருக்காங்க, காரைக்குடியோ மதுரை எங்கே போகிற ஒரு லேடி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, நீ இப்போ ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனோன்னு தூங்கிடுவ, நகையெல்லாம் எடுத்து கட்டி உள்ளே வை அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் கட்டி நகையெல்லாம் கட்டி அந்த அம்மா உள்ளே வச்சிடுறாங்க. தாண்டி செங்கல்பாடு கூட தாண்டில் 2 பேருமே தூங்கிடுறாங்க. என் மைண்டில் வந்தது என்னன்னா, எப்பவுமே கடவுள் மேலே ஒரு பாரத்தை போடுவோம்ல, கடவுளே நம்ம காமிச்ச வழின்ட்டு. நான் யோசித்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை என்னுடைய கடனை என்கிட்ட இருந்து ஒருத்தன் அடிச்சுன்னு போனான்ல, அதுக்குதான் கடவுள் எனக்கு ஒரு வழியை காமிக்கிறார் போல இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், விழுப்புரத்தில் இறங்கினா தானே பிரச்சனை. முண்டிய மாதத்தில் இந்த நகை, நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் ஒரு இன்ஜினியரிங் லெவலில் படிச்சுட்டு உள்ளே போகிறேன். எனக்கு என் மைண்டில் வந்த விஷயம்னா, கடவுள் எனக்கு காமிச்ச வழி இது அப்படின்னு சொல்லிட்டு முண்டிய மாதத்தில் அடிச்சுட்டு நம்ம இறங்குறோம் அப்படின்னு என் மைண்டில் வருது. நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்னை ரியலைஸ் பண்ண வச்சுச்சு. என்னன்னா, அன்னைக்கு நைட்டு நான் அழுக தானே, நான் முண்டிய மாதத்தில் இறங்கணும், எங்கள்கிட்ட நகை இல்லைன்னா இவங்க தானே அதை அழுவாங்கன்ற ஒரு எண்ணம் வருது. என் எண்ணம் மாறி போயிடுது. ஸோ எல்லா குற்றவாளிகளுக்கும் அந்த பிரேக்கிங் பாயிண்ட், அந்த பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்குமா, அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் பிரேக்கிங் பாயிண்ட் கிடைக்காதவன் குற்றவாளி ஆயிடுறான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் குற்றவாளி ஆயிடுறான். அந்த குற்றவாளியை மன்னிச்சிடுங்க, நான் வந்து ஒரு இயேசுநாதர் ஆயிடுங்க அதெல்லாம் சொல்ல வரல. நான் ஒரு அசாதாரணமான ஒரு மனநிலை தான் உங்களை குற்றவாளி ஆக்குது. அவனுக்கான அந்த அட்டம்ப்டை இந்த சொசைட்டி பண்ணினே இருக்கணும். பண்றப்ப அதுக்கான ரிசல்ட்டை பார்க்க முடியுன்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப என்கேஜிங்கா பண்ணியிருக்கேன். 6ஆம் தேதி டு 8ஆம் தேதி இந்த 3 நாள், ஜூலை 6 to 8 இந்த 3 நாளில் ஒரு நாள் வந்து ப்ரெஷ் ஷோ இருக்கும். அதை 8 இப்போதைக்கு பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் இப்போ ட்ரை பண்ணின்னு இருக்கோம். 7ஆம் தேதி எங்கள் அப்பாவோட தேவசம். ஸோ நான் சென்டிமெண்ட்டாக கேட்டுக்கிட்டேன். நான் தேவசம் பண்ணிட்டு வந்து அவருடைய ஆசீர்வாதத்தோட நான் படத்தை காமிக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதனால் அந்த 7ஆம் தேதி யார் பிஆர்ஓ இருக்கோ அவங்கள்ட்ட வேணால் ஸ்வாப் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்கேன் நான் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக. ஸோ அன்னைக்கு உங்களை திரும்ப சந்திக்கிறேன். ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுக்கல, வேண்டுகோளோடு போகிறேன். உங்களுக்கு என்ன பட்டுச்சோ அதை எழுதுங்க. ஸோ நான் எல்லா ஆர்டிக்கிளும் எனக்கு என்ன ஆச்சுன்னா, 5வது ஆர்டிக்கிள் படிக்க ஆரம்பித்த உடனேயே ஒரு டயர்ட்னஸ் வந்துருச்சு. அப்புறம் ஜென்ரலாக டீம் கிட்ட சொல்லி படிக்கிறப்ப அவங்க எனக்கு ரிப்போர்ட் கொடுத்தப்ப, இல்லை சார் எல்லாமே ஒன்றே தான் எழுதியிருக்காங்கன்ட்டு, இது ஒரு வேண்டுகோளை அவங்கள்ட்ட வச்சு விடைபெறுகிறேன். இது இல்லாமல் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் ப்ரொடியூசரை பற்றி நான் சொல்லியே தீரணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்
எனக்கு முழு சுதந்திரமும், நான் என்ன பட்ஜெட் கொடுத்த, நான் ஒரு பட்ஜெட் எழுதி கொடுத்தேன் முத நாள், அந்த பட்ஜெட்டை நான் என்றைக்குமே மீறலை. அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தது மட்டுமின்றி, சார் வியாபாரம் நான் தான் சார் பண்ணுவேன், நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட் பிஸ்னஸ் நான் பார்க்குறேன், உங்கள்கிட்ட யாராவது வந்து யாராவது கேட்டால் கூட டைரக்டர் பேசிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ, எந்த ப்ரொடியூசரும் ஜென்ரலாக ஒரு 10 வாட்டி யோசிப்பாங்க. அவருக்கு எனக்கு நடுவில் ஒரு நல்ல தோழமை ஆரம்பிச்சிருக்கு. அவரே சொன்னார், எங்கள் நல்ல டைரக்டர்ன்ட்டு இல்லை, டைரக்டர்ஸ்ன்ற மீறி அவர் என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, நான் என்னன்னு அவருக்கு புரியும். ப்ராபப்ளி நாங்கள் நிறைய படங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் பண்ணுவோன்ற நம்பிக்கை 2 பேருக்குமே வந்துருச்சு. அந்த அளவுக்கு என்னை நம்ப ஆரம்பித்தார். அவரையும் நான் நிறையா நம்புகிறேன். அவர் வந்து ஒரே டைமில் 4-5 ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அதில் நடக்கிற ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே எனக்கும் புரியுது. இதெல்லாம் நம்பி அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கையில், இல்லை நீங்கள் வியாபாரம் நீங்கள் பண்ணுங்க, நான் ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துட்டேன், இது மாதிரி வந்து இதுதான் சார் நம்ம பப்ளிசிட்டி பண்ண போகிறோன்னு எழுதி கொடுத்துட்டு நான் பண்ணின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. சார் இங்கே பணம் கொடுக்கணும் கொடுத்துன்னு இருக்கார். சார் இவங்களுக்கு இவ்வளோ சார், எதுக்கு சார் அவ்வளோ, அப்படி கேட்கவே இல்லை. நான் ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டேன்ல, இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கை வச்ச சபரீஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்ம நிறையா படம் பண்ணணும் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. குட் நைட், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் பாண்டி சார் நீங்கள் தான். அது அவருக்கே தெரியும் சார். ஸ்டேஜில் சொன்னீங்க சிஎம் ஆன பிறகு பண்ணுறேன்ட்டு, இப்போ இங்கே சொன்னீங்க ஸ்டேஜில். இப்போ வந்து நீங்கள் படம் பண்ணும்போது உங்கள் மனதில் என்ன இருந்தது? நம்ம ஒரு பத்திரிகையாளர் சில நேரத்தில் வந்து பத்திரிகையாளரை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும், நம்ம ஏற்றுக்க முடியாத விஷயம் நடக்கும். அப்போ நீங்கள் வந்து டேரக்டர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பீங்க, என்ன சொல்லியிருப்பீங்க? நான் வந்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் நினைக்கவே இல்லை. 11 படங்கள் நான் பண்ணும்போது ஒவ்வொரு படங்கள்லையுமே ஏதாவது இனிவேட் பண்ண முடியுமா, ஏதாவது சொல்ல முடியுமா அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு ஸ்கிரிப்டில் பாயிண்ட்லன்னா அதை நான் சஜஷனாக சொல்லியிருக்கேன், ஏன்னா இப்படி கிடையாதுன்னு இப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் இல்லை, நார்மலாக. ஸோ அந்த படத்தை வந்து நான் என்னால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு நினச்சிருக்கேனே தவிர வேறு எதுவும் நினச்ச கிடையாது. எல்லாமே எனக்கு வந்து திரையுலகம் வந்து எனக்கு ஒரு பெரிய வியப்பு. நான் வந்து முதல் நாள் நேர்கொண்ட பாறை படத்தின் போதே திரு அஜித் சார்கிட்ட சொன்னேன். 2 நாள் ஷூட் முடிச்சுட்டு சார் கேட்டாங்க, படம் சினிமாவில் முதல் முறையாக வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இது வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, இதை வந்து ஒரு அமைப்பு சாரா தொழிலுங்கிற மாதிரி டீல் பண்ணுறாங்களே, எவ்வளோ 1000 பேரோட உழைப்பு இருக்குது, ஒரு மெட்டிகுலஸான பிளானிங் இருக்குது. ஒவ்வொரு இதில் நான் செகண்ட் பை செகண்ட் பார்த்துருக்குறேன். இந்த படம் உட்பட எல்லாத்துலேயுமே எவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டாக முன்னாடி இருந்தால் அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ நான் வந்து அதில் ஒரு அணிலாக இருந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நினைக்கிறத தவிர அப்படி இருக்குது இப்படி இருக்குல்ல, எல்லாத்தையுமே புரிந்து கொள்வதற்கான, அதாவது நம்ம வந்து திரையுலகத்தை வெளியிலிருந்து அது ஏதோ ஷாம்பைனு, சரக்கு, பார்ட்டி, டான்ஸு அப்படிங்கிற மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். அதுவும் இருக்குது, இல்லைன்னு மறுக்கிறதுல. அதற்கு பின்னாடி வேர்வையும் ரத்தமும் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் வந்து முழுசாக உடஞ்சி ஐ எம் அடாப்டிங் மை செல்ஃப் டு த இண்டஸ்ட்ரி. வேறு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. 20 படம் 22 படம் பண்ணவங்க, தமிழ்நாட்டை கட்டி போட்டவங்க எல்லாம் உட்காந்துருக்கும் போது ஐ எம் அ லேர்னர் ஹியர், ஜஸ்ட் ட்ரைங் டு லேர்ன் தேர். சார் பாண்டே சார், படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு டைரக்டரு, அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகிறான், திருடம் பையன் திருடம் ஆகக்கூடாதான்னு. ரங்கராஜ் சாருடைய ஃபேமிலியில் இருக்கவங்க பத்திரிகையாளராக ஆவாங்களா, இல்லை சினிமா நடிகராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் தெரியல. நம்ம வந்து ஏதாவது பிள்ளைகளாக வந்து நம்ம சொல்லுபடி கேட்டு வருதான்னு. நம்ம வந்து அது வந்து எவ்வளோ பழைய டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க, வந்து எங்கள் அப்பா தான் என்னை கேட்டு பேக்கலை, என் பிள்ளையும் என்னை கேட்டு வரல அப்படிங்கிற மாதிரி. ரெண்டுக்குமே ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட் அது. அதனால் வந்து அடுத்த தலைமுறை எப்படி வருதுங்கிறது அவங்க கையில் இருக்குது, எனக்கு எதுவும் தெரியாது. நானே வந்து கவிதா வந்து நடிகர்னு அழைக்கிற அளவுக்கு நான் தகுதியில் வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துவேன், பொசுக்குன்னு ஓட்டிங்க உணர்ந்து போய் தள்ளி வந்திருக்காங்க. ஸோ சந்தர்ப்பங்கள் எல்லாமே தீர்மானிக்குது. அதனால் ஐ டோன்ட் நோ, நானே என்ன ஆகிறேன்னு தெரியல, பிள்ளைகள் என்ன ஆகுது, அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாம ஒரு அப்பாவா நான் ஒரு சேனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் ஷோ தெம் த ரைட் டைரக்ஷன். சார் டைரக்டர் சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சார். இப்போ தமிழ் படத்துக்கு 1.5 கோடி ரூபா அந்த சம்திங் சொல்றீங்க, கன்னட படத்துக்கு வந்து 75 சம்திங். எதனால சார் அந்த வேரியேஷன் நினைக்கிறேன்? டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக உங்களுக்கு பாட்டால ஆரம்பிச்சு நடிகர்களோட சம்பளம், டெக்னீஷியன்ஸோட பேமெண்ட்டு எல்லாமே வந்து மாறுபடுது. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 30 to 40% டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு இது வைஸ். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அங்கே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈசிஆரில் ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணோன்னா இன்றைக்கி 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா லொக்கேஷன் இது. அங்கே வந்து பெங்களூர்லேயே பெரிய பங்களா ஒன்று இருக்குது, ஹாலிவுட் ஹவுஸோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, 3 வெரைட்டி ஆஃப் பங்களோ, நிறைய ஆடெல்லாம் பண்ணுவாங்க. அந்த வீடு ஷூட் பண்ணாலும் 55,000 ரூபா தான். ஸோ இது எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒன்று. ப்ளஸ் நடிகருடைய சம்பளம்,
லேபர் விஷயங்கள் எல்லாமே. இங்கே வந்து ஒரு 1300 ஒருத்தங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணுன்னா அங்கே 920 400 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து மாறும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, சில வாட்டி நம்ம பேசிக்கிட்டு செய்யலாம் அங்கே, இது ஒன்று நீங்கள் பண்ணாமல் இருங்க அப்படின்ட்டு. இங்கே கொஞ்சம் அந்த யூனியன் அந்த விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால அது அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே அது கிடையாது, கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க. சார் வெங்கராஜ் பாண்டே சார். சார் வணக்கம். தமிழ் சமூகத்தில் வந்து சமூக போராளிகள் எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு காலங்காலமாக உழைச்சி மக்களுக்காக போராடி ஒரு இடத்த வந்து அடைஞ்சி முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் நடித்த உடனே நீங்கள் வந்து அரசியல் வந்து முதலமைச்சர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எதன் அடிப்படையில் நீங்கள் அந்த கருத்தை சொன்னீங்க சார்? உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் கிடைக்கணுமேனு தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால ஒன்றும் இல்லை. நமக்கு நம்ம யாருங்கிறது தெரியும். கலைஞர் ஒருக்க சொன்னார், நீங்கள் ஏன் பிரதமராகவில்லைன்னு. கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, எல்லா பிரதமரும் உங்களை வந்து பார்க்குறாங்களே, நீங்கள் ஏன் பிரதமர் ஆகலை, முயற்சி பண்ணலான்னு. அவர் சொல்றார், எனக்கு என்னுடைய உயரம் தெரியும்ட்டார். அவ்வளோ பெரிய மனிதனுக்கே தெரியும் போது நம்ம ஒரு பூச்சி சும்மா ஜாலிக்கு பண்ண நீங்களாம் இருக்கீங்கிற ஒரு தைரியம் தான். வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும்